நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார். 6 நாட்கள் விலக்கு கேட்ட மனுவை வாபஸ் பெற்றிருக்கிறார் செந்தில் பாலாஜி. முக்கிய செய்தியாக நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே இந்த வழக்கில் தனக்கு 6 நாட்கள் விலக்கு வேணும் அப்படின்னு ஒரு மனுவை கொடுத்திருந்த நிலையில் அந்த மனு வாபஸ் பெறப்பட்டிருக்கு. விவரங்களோடு செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். வணக்கம் சுரேஷ், மேலும் விவரங்களை நீங்க சொல்லலாம். வணக்கம். அது ஊத்தங்கரை தாவேக்கா எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதா பதிவு செய்யப்பட்ட வழக்குல திருவல்லிக்கேணி போலீசார் விசாரணைக்கு ஆஜராகும்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக்குமார் ஆகியோருக்கு சம்மன் அனுப்பியிருந்தாங்க. இதையடுத்து அவர்கள் இருவரும் உடனடியாக உயர்நீதிமன்றத்தில் ஜாமீன் மனுக்கள் தாக்கல் செஞ்சாங்க. ஜாமீன் மனு விசாரித்த உயர்நீதிமன்றம் தினமும் காலையில 10:30 மணிக்கும் மாலை 5:30 மணிக்கும் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்ற நிபந்தனையோட செந்தில் பாலாஜிக்கும் அவருடைய சகோதரருக்கும் முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டாங்க. இதன் அடிப்படையில இருவரும் சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சு முன்ஜாமீன் பெற்று திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட்டு இருந்தாங்க. நிலையில டாஸ்மாக் முறைகேடு தொடர்பா முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி உள்பட 7 பேருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்குல முன்ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தாக்கல் செஞ்ச மனு தள்ளுபடி செய்யப்பட்டதை அடுத்து இந்த குதிரை பேர வழக்குல காவல் நிலையத்தில் ஆஜராகி கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையை ஒரு 6 நாட்களுக்கு, அதாவது ஜூலை 30ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் 4ஆம் தேதி வரைக்கும் விலக்களிக்கணும் அப்படின்ற கோரிக்கையோட ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார் செந்தில் பாலாஜி. இதற்கிடையில உச்சநீதிமன்றத்துல அவரை கைது செய்யக்கூடாது, டாஸ்மாக் முறைகேடு வழக்குல அவரை கைது செய்யக்கூடாது என்ற ஒரு இடைக்கால உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருந்த நிலையில ஆஜராவதிலிருந்து விலக்கு கேட்ட மனுவை செந்தில் பாலாஜி இன்றைக்கு திரும்ப பெற்றிருக்கிறார். அந்த மனுவை ஏற்றுக்கொண்டு மனுவை திரும்ப பெற அனுமதித்து நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். நியூடெல்லியில் நடைபெறும் PRCI டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் கவர்னன்ஸ் சிம்போசியம் 2026க்கு ரொட்டேரியன் டாக்டர் கே சீனிவாசன் அன்புடன் அழைக்கிறார்.